நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதம் எதிரில் வரப்போகுதுங்க. பாவை நோன்பு. இந்த பாவை நோன்பு எப்படி இருக்கணும், ஏதா இருக்கணும்? திருமணமாகாத பெண்களுக்கு மட்டும்தானா, சுமங்கலிகளுக்கு கூட இந்த பாவை நோம்போடு சேர்ந்து துளசி வழிபாடு எப்படி செய்யணும்? நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். வீட்டு முன்னாடி துளசி செடி வைக்கணுமா, பின்னாடி வைக்கணுமா, சைடில் வைக்கணுமா? சார் எங்கள் வீடு ஃப்ளாட் வீடு சார், இதில் எப்படி சார் செய்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அதுலேயும் மங்களவாரம். மங்களவாரம் அப்படின்னாலே முருகனை வழிபட்டாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அற்புதமான ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதில் தீபம் விளக்கேற்றி வைங்க. முதல்ல இந்த விநாயகர் பாடலை கேளுங்க, பிறகு முருகன் பாடல் அதையும் கேட்போம். அதுக்கப்புறம் துளசி வழிபாடு, இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து நம்ம பேசுவோம். இதோ உங்களுக்காக விநாயகர் பாடல். गणपति नाम सदा गणपति नाम सदा अवरु बासुगै करम बाजिति अगे नाम शत्रुघ्न राजा ताल मंदिर बगु राम सत्तुर मंडल की सुरबाजा बम्म बम्म था तैय तैयन कुचिन्ना कुन्ना कुचिम भजंकरे उदनित नत नित ताम तिताम सोम तै तै गणपति नाम सदा वेणुवासरे अमृत कुंडलिक तारिक्रिगड़ा नारद तुम्बुरु वैणव जागे नारद गण में उपसर्जा नारद तुम्बुरु वैणव जागे नारद गण में उपसर्जा तिम्मिक्रिगड़ तिक्क ताल तिम्मिक्किड तागिद ताल तावोडुगा उदनित नद नित ताम तिताम सोम तै तै गणपति नाम सदा अवरु बासुगै तरम बाजिति त्रिमि 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 मिर्दंगा अवरु बासुगै तरम बाजिति त्रिमि 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 मिर्दंगा नवापु सारंगी सितारी किनरी अवरु बासुगै मुगसिंगा नवापु सारंगी सितारी किनरी अवरु बासुगै मुगसिंगा. நம்ம மனிதர்கள் வழிபடுறதுக்கு லக்ஷ்மி துளசி, கிருஷ்ண துளசி அப்படின்னு எத்தனையோ வித வழிபாடு நீங்கள் இந்த துளசியெல்லாம் வச்சு செய்யலாம். ஆனால் தயவு செஞ்சு அந்த அடி வேர் உங்களுக்கு பட்டு போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து போட்டுறாதீங்க. அந்த அடி வேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேர் எடுத்து வச்சுங்க. அடுத்த செடியை நீங்கள் வச்ச உடனே தான் இதெல்லாம் எடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நானும் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வேரை நல்ல மஞ்சள் தடவி காய வச்சு குங்குமம் வச்சு
உங்கள் வீட்டினுடைய தலைவாசப்படியில் முதல்ல அதெல்லாம் மாட்டி வைங்க. அதை எடுத்து தூர போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருஷ்டிக்கு அவ்வளவு பெரிய ஔஷதம் அந்த துளசி வேர். அந்த துளசி வேர் உங்கள் வீட்டினுடைய தலைவாசப்படியில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுடைய கண்ணடி எல்லாம் அதுவே வாங்கிக்கும். அதே மாதிரி தான் துளசி நம்ம வீட்டினுடைய வாசப்படியில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இதுதானே கேள்வி. இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, பேசுவோம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும், நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரரிடர் தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே குவி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனா கையில் வேளாளனை காக்க வென்று வந்து, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக, நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, ஈரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனா சடுதியில் வருக. ரகண பவ சரரரரரரர, ரிகண பவ சரி ரி 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 ரி, விண பவ சரகண வீரா நமோ நம, நிபவ சரகண நிர நிர நிரண. ரகண பவ சரரரரரர, ரிகண பவ சரி ரி 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 ரி, விண பவ சரகண வீரா நமோ நம, நிபவ சரகண நிர நிர நிரண. வசரகண வருக வருக, அசுர குடி கெடுத்த ஐயா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் 12 பாசாங்குஷம், பரந்த விழிகள் 12 இலங்கம், விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும், உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும், கிளியும் சௌவும் கிளரொளியையும், நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும், ஷண்முகன்றியும் தனியொளியோவும், குண்டலியான் சிவகுகன்றினம் வருக. மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும், 12 கண்ணும் பவன செவ்வாயும், நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும், 6 முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும், 12 கண்ணும் பவன செவ்வாயும், நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும், 6 செவியில் இடது குண்டலம், 6 தென்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்
மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தடி மாறும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் திரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நகன டெகு குண டெகு 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 குண டெகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டெகு டெகு டங்கு டெங்கு கு பிந்து பிந்து மயிலான் பிந்து முது முது முருக வெண்முது எந்தனையாளும் ஏறக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனின் எந்தனையாளும் ஏறக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனின் திருவடியை உறுதியன் கண்ணும் என்றனை வீழ்த்தும் இணையடி காக்க என் உயிர் புயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க கொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரணமுலை மால் திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மார்த்திருவேல் காக்க வடிவேலிரு தோள் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு 16 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுரை செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவே கமலம் நல்வேல் காக்க முப்பானாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல்
அரணனில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாழ்த்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இறைசி காட்டேறிய துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீண்மொழி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அனலே குலைந்திட மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலரே மதி கேட்டோட படியே நிர்முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கும் கதறிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முள்கள் பிதுங்கிட செக்கு செக்கு செதிர் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு புத்து புத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடிக்குயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளைசயம் புன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருது பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே
திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தில் மாமலையுறு செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே பாரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மனமகந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளை கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காத தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலு வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தர் கைவேலாங்கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக ஊர பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த ஊபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவிய
வடிவுறும் மேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி தினமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரி கனக சபை போரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். துளசி தலைவாசலில் இருக்கலாமா? நிறைய பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா தலைவாசல்லையே வலது பக்கம் இடது பக்கம் ஈசான்யம், சில பேர் அந்த மாடம் கட்டி ரொம்ப அற்புதமாக வச்சுருப்பாங்க. அது என்ன காரணத்துக்காக வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டினுடைய திருஷ்டி, அந்த நரகோஷம் நரப்பீடு இது எல்லாத்தையுமே அந்த துளசி உள்வாங்கிக்கும். அந்த உள்வாங்கும்போது பட்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் பின்பக்கமாக இருந்ததுன்னா நரசாபங்கள், மனிதனுடைய பார்வைகள், ஐயோ என்ன இவ்வளோ பச்சை பச்சுன்னு இவ்வளோ அழகாக வந்திருக்கே அப்படின்னு சொன்னாலே அது பட்டு போகும். மனிதனுடைய அந்த காற்று பட்டாலே அந்த துளசி மிக மென்மையானது, இரகசியமானது. அப்படிப்பட்ட ஒரு லேசான காற்று பட்டால் கூட அது வாடி போகும். அதனால தான் முன் வாசப்படியில் துளசியை நீங்கள் வைக்கிறத விட பின் வாசப்படியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பின் வாசப்படியில் வைக்க வேண்டியது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தானே? இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் 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 ஆழியுள் புக்கு முகந்து கொடார் பேரி ஊழி முதல் ஊழி முதல் உருவம் போல் மெய்கருத்து 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 பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னே பலம்புரி போல் நின்றதிருந்து ஆழி போல் மின்னே பலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர்
இந்த வீட்டினுடைய அவுட்லெட் எல்லாம் பின்பக்கமாக பார்த்திங்கன்னா நிறைய போய்கிட்டு இருக்கோம். அதற்கு மேலேயே நான் ஏதாவது ஒரு கல்லு வச்சு அதை வைக்கலாமா அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா அந்த தண்ணிக்கு மேலே இதை வைக்கும்போது அந்த துளசிக்கு பவித்திரம் போய்விடும். நீங்கள் அந்த பூஜை செய்யும்போது அதுக்கு உண்டான அந்த பவித்திரம் போகும். நீங்கள் செய்கிற பூஜைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இருந்தாலும் அதற்கான உங்களுக்கு இப்போ வீடுன்னு வச்சிங்களேன், எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதே ஒரு ஃப்ளாட்டாக இருந்தால் ஃப்ளாட்டில் மாடியில் உங்கள் போர்ஷனுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போய் வச்சு கீழே ஒரு நல்ல அருமையான கல் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். அதுலேயும் நீங்கள் செய்கிற அந்த பக்தி, அந்த பூஜை, அது எல்லாம் விருட்சங்களாக மாறும். அந்த வேர்கள் எல்லாம் கண் பார்வை போக்கக்கூடிய, தோஷங்களை நீக்கக்கூடிய மிக அருமருந்தாக இருக்கும்னு சொன்னால் அப்போ நீங்கள் செய்யலாம் இல்லைங்களா? ஆகவே இந்த பாட்டை கேளுங்க, செய்யுங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஹரி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் நாராயணா, மெய் அருள் என்னும் பொருள் முதலே நாராயணா. ஹரி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் நாராயணா, மெய் அருள் என்னும் பொருள் முதலே நாராயணா. குறை தவிர்க்கும் திருமாலே நாராயணா, மேல் கோட்டை வளர் ஆண்டவனே நாராயணா. குறை தவிர்க்கும் திருமாலே நாராயணா, மேல் கோட்டை வளர் ஆண்டவனே நாராயணா. ஹரி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் நாராயணா, மெய் அருள் என்னும் பொருள் முதலே நாராயணா. புஷ்கரணி நீராடி நாராயணா, உன் பூமுகத்தை காண வந்தேன் நாராயணா. புஷ்கரணி நீராடி நாராயணா, உன் பூமுகத்தை காண வந்தேன் நாராயணா. 400 படி கடந்து நாராயணா, கோட்டை நடுவினிலே உன்னை கண்டேன் நாராயணா. கோட்டை நடுவினிலே உன்னை கண்டேன் நாராயணா. ஹரி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் நாராயணா, மெய் அருள் என்னும் பொருள் முதலே நாராயணா. நில உலகில் ராமானுஜர் நாராயணா, இது நெடுங்காலம் வாழ்ந்த தலம் நாராயணா. நில உலகில் ராமானுஜர் நாராயணா, இது நெடுங்காலம் வாழ்ந்த தலம் நாராயணா. வைரமுடி திருவிழாவில் நாராயணா, தெய்வ வடிவழகை கண்டு கொண்டேன் நாராயணா. தெய்வ வடிவழகை கண்டு கொண்டேன் நாராயணா. ஹரி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் நாராயணா, மெய் அருள் என்னும் பொருள் முதலே நாராயணா. வீட்டில் விருட்ச சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அந்த பூசணி இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்கணும். மற்றதெல்லாம் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு விசேஷமானது இல்லை. ஆக வெள்ளை பூசணி மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சிங்க, முன்னாடி அந்த தலைவாசலில் முன்னாடி வச்சிங்கன்னா நல்லது. பின்னாடி நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த துளசியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு, அதாவது ஒரு ஃப்ளாட்டுக்கு ஃப்ளாட்டு எதிரில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபடுறது 2 பேருக்குமே சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் மேல் மாடியில் போயிட்டு தயவு செஞ்சு காலையில் நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு அந்த சுவாமிக்கு அந்த துளசியில் தண்ணீர் ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றும்போது அப்படியே ஊற்ற வேண்டாம், கை வச்சு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த வேர் பாகெல்லாம் உங்களுக்கு அந்த மண் விட்டு போயிடும், அது பட்டு போகும், அந்த துளசிக்கு பாதத்தை கொடுக்கும். ஆகவே தயவு செஞ்சு தண்ணீர் கையால் விடுங்க. அப்போ அந்த துளசி தண்ணியை கொஞ்சமாக எடுத்து, நீர் நிற்கும் இல்லைங்களா, அதை எடுத்து கண்ணில் ஊற்றிங்க, தலையில் தெளிச்சிங்க,
கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கணவருக்கு இதையெல்லாம் தொடச்சி விடுங்க. வீட்டில் இந்த லக்ஷ்மி கடாட்சம், அது மட்டுமல்ல வீடே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னா அது மிகையாகுமா? இந்த பாட்டு மாதிரி. ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். காமக்ரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் உள்ளவன் பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாக்கியவான். பெற்றவரை பேரானந்தப்படுத்தும் குற்றமற்றவனே பாக்கியவான். குற்றமற்றவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். எண்ணியே மோசம் போகாமலே பாசமற்றவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான். யாதொரு ஸ்திரீயையும் மாதான் என்றெண்ணிடும் போரில்லாதவனே பாக்கியவான். போரில்லாதவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். பூமியில் அவனே பாக்கியவான். துளசி அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கணபதி ஹோமம் செய்யும்போது அதனுடைய அந்த காய்ந்து போன அந்த சருகுகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கணபதி ஹோமத்தில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுங்க. இல்லை சார் அதை வெளியே எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை ஹோமம் செய்யும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி துளசி மாடம் எப்போவுமே காலியாக இருக்கக்கூடாது. வேறு ஒரு செடியை வச்சுட்டு தான் இதை நீங்கள் எடுத்து வெளியே போடணும். அது முளைக்கிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு அதை எடுத்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. அதையெல்லாம் நல்லா தொடச்சி மண் இல்லாமல் மஞ்சள் தடவி காய வச்சு உங்கள் வீட்டினுடைய தலைவாசலில் மாட்டிங்க. மறந்து போகாமல் செய்யுங்க. அதே மாதிரி அதை வேறு யாருக்கோ கொடுக்கறது போகிறது இதெல்லாம் வேண்டாம். உங்கள் வீட்லேயே நீங்கள் வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வியாபார ஸ்தலங்கள், உங்களுக்கு கடை இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் தலைவாசப்படியில் வைங்க. முதல்ல மூதேவி வாசம் போகும், ஸ்ரீதேவி வாசம் வரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். எல்லாத்தை விடங்க உங்களுக்கு ஆரோக்கியம் வருங்க. அப்படிப்பட்டது தான் இந்த துளசின்னு சொல்லி இந்த பாட்டு உங்களுக்காக. பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி. ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே
கதி அவன் பாதமே கதி. பார்க்கும் அலைகள் பாட்டு பாடும் ஆர்க்கும் அலைகள் பாட்டு பாடும் அல்லிக்கேணி பிள்ளை பெருமான் திருகல்லிக்கேணி பிள்ளை பெருமான் பார்த்த சாரதி அவன் பாதமே கதி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அவன் பாதமே கதி. காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காலில் வீர கடல்கள் சிலம்பும் காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும் காலில் வீர கடல்கள் சிலம்பும் வாக்கு கீதை வாரி வழங்கும் வாக்கு கீதை வாரி வழங்கும் வண்ணத்தேரில் கண்ணன் விளங்கும் வண்ணத்தேரில் கண்ணன் விளங்கும் பார்த்த சாரதி அவன் பாதமே கதி சரிம பத பார்த்த சாரதி தசதப மகதி கதி சரிம பத பார்த்த சாரதி மகரி கரி சதா பத மகதி கதி சரிம பத பார்த்த சாரதி தசதாபமா தசதபமா தசதபமா பத சதபமா அபத சதபமா ரிம பத சதபமா சரிம பத சதா தசதா கரி சதா தசதா சதத சதத தசதா சதத சததபமா பத சதாபமா பத சதா ரிம பத சதா சரிம பத சதாபமா பத சபத சாரி மகரி கரி ரி மகரி தசரி மகரி ரி தசரி மகரி சதரி சதபமா பத ச மகரி கரி சத பத மசரி பத பார்த்த சாரதி அவன் பாதமே கதி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அவன் பாதமே கதி. இந்த துளசி செடி பக்கத்தில் தயவு செஞ்சு நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அந்த பாதரட்சையெல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இது ஒரு லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற மனோபயம் அந்த இது இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் ரொம்ப பவித்திரமாக நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஐஸ்வர்யம், எல்லாத்த விட ஆரோக்கியம், எல்லாத்த விட நிம்மதி, இது அத்தனையும் கிடைக்கும்போது இறைவனே அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மனோபாவம் வேணும். எங்கெல்லாம் துளசி இருக்காரோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோடு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.